வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா இந்த போன் டியூமர் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இது ஆரம்பத்தில் ஒரு போன் லீசனாக தான் இருக்கும். ஸோ இது ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் போன் டியூமராக மாறுது. இதோட எக்ஸாக்ட் பேத்தோஜெனிசிஸ் இது வரைக்கும் கிளியராக தெரியல, ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமாவோடைய கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசுவோம். கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் எந்த ஏஜ் குரூப்பை அட்டாக் பண்ணணும்னா 10 to 30 இயர்ஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கும் யங் அடல்ட்ஸுக்கும் இது மேஜராக வரக்கூடியது. அதுலேயும் மேல்ஸுக்கு அதிகமாக வரும். எந்தெந்த போன்ஸில் மேஜராக வரும் அப்படின்னா ஃபீமர் போன், டிபியா போன், வெட்டிப்ரா, இதோடைய கார்டிக்கல் சர்ஃபேஸ். கார்டிக்கல் அப்படின்னா அவுட்டர் சைடு, வெட்டிப்ரா இங்கெல்லாம் மேஜராக வரும். ஸோ இது ஆரம்பத்தில் ஒரு பெயின், ஒரு போனில் ஒரு சின்ன பெயின் ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இது ப்ராசஸ் ஆகிட்டே வரும். ஸோ ப்ராக்ரெசிவாக அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த சைட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நைட் டைமில் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கும் பெயின், ரொம்ப தாங்கவே முடியாது அவனால். ஸோ இந்த ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமாவில் எந்த ஒரு இன்ஃப்ளமேட்டரி சைனும் வராது, ஓகேவா? ஸோ இந்த டியூமர் மேஜராக இந்த போன்ஸ்லாம் வரும். வெட்ரிபிளாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெடிக்கல் லேமினா அந்த சைடு வரும். மேக்ஸிமம் ஸ்பைனஸ் ப்ராசஸ், ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸில் வராது, பெடிக்கல் லேமினாவில் வரும். வரும்போது நமக்கு ஸ்கோலியோசிஸும் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கோலியோசிஸ். ஸோ ரேடியாலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் இந்த ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமாவில். ஸோ நம்ம சிடி ஸ்கேனில் பார்க்கும்போது அந்த போன் பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் ஒரு ஸ்வெல்லிங் தெரியும். அதில் சென்டரில் ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவை நைடஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியாக ஸ்பாட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஏரியா பார்க்க. ஓகே, இதை ஹிஸ்டாலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நைடஸில் ஆஸ்டியாய்டு திசு அப்படின்னு ஒரு திசு இருக்கும். ஆஸ்டியாய்டு அப்படின்னாலே லைக் அப்படின்னு அர்த்தம். இது நார்மல் போன் செல் கிடையாது, போன் செல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செல். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லேசர் இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க. லேசர் ஆப்லேஷன் யூஸ் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி டியூமரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகிருக்கு. அதே போல் அப்சல்யூட் ஆல்கஹால் இன்ஜெக்ட் பண்ணி நமக்கு இதை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் முடியல அப்படின்னா தான் நமக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு போவாங்க, ஓகேவா? லேசர் இருக்குது, அதே போல் அப்சல்யூட் ஆல்கஹால் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம இதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த ரியாக்டிவ் போன் லேசன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் நேம் பார்த்தாலே தெரியும். ஆஸ்டியாய்டு அப்படின்னா போன் செல் லைக், ஆஸ்டியோமா அப்படின்னா டியூமர், போன் டியூமர். ஸோ போன் செல்லு மாதிரியே இருந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய போன் டியூமர். ஸோ அந்த போன் டியூமரில் பார்த்தோம்னா சென்ட்ரலில் நைடஸ் இருக்குது, அந்த நைடஸில் ஆஸ்டியோய்டு திசு இருக்குது, அவ்வளோதான். இது மேஜராக எங்கெங்கே வருதுன்னு பார்த்தோம்னா இந்த ஏஜ் குரூப் வருதுன்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இது மேஜராக சிடி ஸ்கேன் எடுப்போம். ஸோ இதெல்லாம் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஸ்டியோபிளாஸ்டோமா பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.